எல்லாரும் சொன்னாங்க, அவள்தான் அந்த கல்லூரியிலேயே ரொம்ப சந்தோஷமான பெண்ணு. எப்பவும் சிரிப்பு. எப்பவும் கிளாஸ் ரூம் 3 பீல கடைசி பெஞ்ச். ஆனா, ஒரு திங்கள்கிழமை காலை, அந்த கல்லூரி முழுக்க முழு அமைதி. அதே கடைசி பெஞ்ச்ல அவள் இறந்த நிலையில் கிடந்தா. ரத்தம் இல்லை, காயம் இல்லை, போராட்டத்துக்கான சின்னமும் இல்லை. அவளோட பை மட்டும் ஒழுங்கா பக்கத்துல இருந்துச்சு. போலீஸ் சொன்னாங்க, இது தற்கொலை. ஆனா, ஒரு விஷயம் சரியா இல்ல. அவள் லெஃப்ட் ஹேண்டட். ஆனா அந்த கடிதம் ரைட் ஹேண்ட் ரைட்டிங். இன்ஸ்பெக்டர் கார்த்திக் கேஸை மறுபடியும் திறந்தார். சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தாங்க. இரவு 9:12 மணிக்கு அவள் கிளாஸ்க்குள் நுழைந்தா. 9:14 மணிக்கு யாரோ ஒருத்தர் அவளுக்கு பக்கத்துல உட்கார்ந்தாங்க. ஸ்கிரீன் கிளிச் ஆகுது. அவளோட போன்ல ஒரு ஆடியோ ஃபைல் கிடைச்சது. யார்கிட்டயாவது சொன்னா நாளை காலை உனக்கு கிடையாது. உண்மை வெளிவந்தது. அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் எக்ஸாம் பேப்பர் லீக் பண்ணிட்டு இருந்தா. அவளை அதை எக்ஸ்போஸ் பண்ண போறேன்னு சொன்னா. அது தற்கொலை இல்ல, அது கொலை. குற்றவாளி பிடிபட்டா. கல்லூரி திரும்ப நார்மலானது. ஆனா மாலை நேரத்துல கிளாஸ் ரூம் 3 பீக்குள் பார்த்தா கடைசி பெஞ்ச் எப்பவும் காலியா இல்ல. யாரோ ஒருத்தி அங்க உட்கார்ந்து எழுதிக்கிட்டே இருக்கா. நோட்ஸ் இல்ல, பேர்கள். என உண்மை எப்பவும் அமைதியா திரும்ப வரும்.